வட்டி கணக்கே தெரியலன்னு கவலைப்படுறீங்களா? ரொம்ப ஈஸி. ஒரே நிமிஷத்தில் ஆன்சர் போட்டுடலாம். எப்படின்னு பார்த்துடலாமா? ஓகே. இப்போ தனி வட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாடல் சொல்லிக் கொடுத்துருப்பேன். அது எப்படின்னா, எத்தனை மடங்குன்னு கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுத்துருப்பேன். இப்போ பார்க்க போகிறது வந்து வட்டி வீதம். அதாவது பிரின்சிபல் வேல்யூ கொடுத்துருவாங்க, இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கொடுத்துருவாங்க, எத்தனை இயருங்கிறதையும் கொடுத்துருவாங்க, பர்சன்டேஜோட வேல்யூ கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது? ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஷினை பார்த்துட்டாலே ஃபார்முலா எழுதிக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? I is equal to PNR/100. இதான ஃபார்முலா. அப்படியே ஃபார்முலாவில் எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே பாருங்களேன், கொஷின் படிச்சிடலாம். பின்வரும் வட்டி வீதத்தில் எது ரூபாய் 2000 அசலுக்கு ஓராண்டு ரூபாய் 200 தனி வட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும்? அதாவது 2000 ரூபாய் வந்து அசல், அந்த அசலுக்கு வந்து 200 ரூபாய் வட்டி நீங்கள் பே பண்ணுறீங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா, அப்போ அதோட 6 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டியோட விகிதம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஓகே, கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி கேட்டாலே இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க. அப்படியே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த 2000ங்கிறது அசல் தானே. அசல் வந்து நம்ம பிரின்சிபல் எடுத்துப்போமா? அப்போ பிரின்சிபலுக்கு பதிலாக நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 2000ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணிட்டோமா? பெருக்கல் என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷம்? ஓராண்டு. அப்போ என்னக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். 6ங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதை 6னே வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு டிவைடட் பை 100. வட்டி நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 200. அப்போ வட்டி இருக்க இடத்துல 200ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ பாருங்களேன், கீழே 2 0, மேலே 2 0 கேன்சல் ஆகிடும். மீதி யாரெல்லாம் இருக்காங்க பாருங்கள். 200 இஸ் ஈக்குவல் டு, இங்கே யார் இருக்கா? 20 × 1, அதே 20 தான் வரும். அப்போ 20 × 6. எனக்கு 6 தானங்க வேணும். ஸோ பெருக்கல்ல இருக்க 20 இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறும்? டிவைடாக மாறும். அப்போது இங்கே பாருங்கள், 200 டிவைடட் பை 20 இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வருமா? இப்போது 1 0 கேன்சல் ஆகிடும். 2 1s are 2, 2 10s are 20. அப்போ ஆரோட வேல்யூ என்னது? 10%. அப்போ ஆப்ஷன் ஏ. ஸோ இதே மெத்தடில் தான் அடுத்த சம்மு நான் பாதி வரைக்கும் போடுறேன். இப்போ பாருங்கள், அதே மாதிரி கொடுத்து நான் ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோங்க. PNR/100. ஐயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? இன்ட்ரெஸ்ட்டு 250 ரூபா பே பண்ணுறாங்க. ஓகேவா? எவ்வளோ அசலுக்கு பே பண்ணுறாங்க? 5000 ரூபாய் அசலுக்கு பே பண்ணுறாங்க. அப்போ பிரின்சிபல் இருக்க இடத்துல 5000ன்னு போட்டுக்கோங்க. 5000. எத்தனை வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு. அப்போ 1. 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம். 6 அப்படியே வச்சுக்கோங்க. டிவைட் பை 100. 2 0 கேன்சல் ஆகிடும். மீதி யார் இருக்கா பாருங்கள்? 250 இஸ் ஈக்குவல் டு 50 × 6. அப்போது எனக்கு 6 வேணும்னா மல்டிப்ளைல இருக்க அந்த 50 இந்த பக்கம் வந்தால் டிவைட் 50 மாறிடும். அப்போ இதை கேன்சல் பண்ணி என்ன ஆன்சர் வரும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ டவுட் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.